சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் எதுக்குமா? அறிவு மட்டும் அங்க போய் பேசினா பார்த்தாதா? அது மட்டும் இல்லாம அந்த சிவசங்கரி வீட்டுக்கு எனக்கு போறதுக்கே பிடிக்கலம்மா. புரியுதுடா, பிடிக்கலன்னு. அதுக்கு இல்லடா, அவருக்கும் நமக்கும் கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்து போயிருக்கு. அப்படி இருக்கும்போது அருவி மட்டும் போய் பேசுனா வரமாட்டேன்னு தான் சொல்லுவாரு. நீயும் கூட போய் கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அப்பதான் கொஞ்சம் மரியாதையா இருக்கும். நம்ம விருப்பப்பட்டு தான் கூப்பிடுறோன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக தான் சொல்றேன். அவர் வர்றதுல உனக்கு சம்மதம்னா 2 பேருமா போய் கூப்பிடுங்க. சரிம்மா, உங்க விருப்பப்படியே நானும் அருவியோட போய் அவரை கூட்டிட்டு வரேம்மா. என்ன அருவி, இப்ப சந்தோஷம் தானே? சரி, நாளைக்கே 2 பேருமா போய் அவரை கூட்டிகிட்டு வந்துடுங்க. மற்றவங்க கிட்டலாம் நான் பேசிக்கிறேன். சரிம்மா, அதெல்லாம் நீங்க சமாளிச்சுக்கோங்க. சரி சரி, சந்தோஷம் தானே? தேங்க்ஸ் அத்தை. சரி 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 சரி, நான் போறேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. என்ன அருவி, வீடு திறந்திருக்கு, ஆனா வீட்டுல யாருமே காணோம். ஆமா புகழ், வெளியே கார் கூட இல்ல. அநேகமா சிவசங்கரி வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எங்க அவன் மூஞ்சில முழிக்கணுமோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை அவளே வெளியே போயிட்டா. வீட்ல யாரும் இல்லையா? சைலஜாவை கூட காணும். அதுவே வெளியே போயிருக்கு. இது மட்டும் நான் இங்கேயா இருக்கும்? அதுவும் கூட சேர்ந்து போயிருக்கும். என்னது? சிவசங்கரியே வெளியே போயிட்டா, சைலஜா மட்டும் இருக்க போறாளா? கூடவே போயிருப்பா பின்னாடியே. சரி, அப்பா மேலதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க போய் சரி. பாப்போம். அப்பா, அப்பா எங்க? எங்க? அருவி, வாங்க மாப்ள. அட கடவுளே, சிவசங்கரியும் அருவியும் ஒன்னா இருக்கிற போட்டோ இங்கிருந்து பார்த்தா தெரியுதே. இவங்க 2 பேர்ல யார் பார்த்தாலும் பிரச்சனை ஆயிடுமே. அருவி, என்னப்பா ஆச்சு? அருவி, என்னம்மா நீ மாப்பிள்ளை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? வாங்க கீழே போய் ஹால்ல உட்காந்து பேசுவோம். வாங்க வாங்க வாங்க. வாங்க மாப்ள. வாங்க உட்கார். உட்கார் அருவி, உட்காருங்க மாப்ள. இல்ல பரவாயில்ல, நாங்க ஒரு முக்கியமான விஷயமா பேசதான் வந்தோம். முக்கியமான விஷயம்னா பேசலாமே. ஏன் நின்னுட்டு உட்கார்ந்து பேசலாமே? ப்ளீஸ் அருவி, உட்காருங்க. சொல்லுங்க மாப்ள. வீட்ல தங்கச்சி இல்ல, வெளியே போயிருக்கா. பொறுமையாவே பேசலாம். வீட்டுல பொறுமையெல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்னா, அருவி கொஞ்ச நாளைக்கு உங்களை எங்க வீட்டில் தங்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா கையோடு கூட்டிட்டு போயிடுவோம் உங்களை. அருவி, மாப்பிள்ள சொல்றது உண்மைதான்ப்பா. உங்களை பார்க்கணும்னா நான் இங்கே தான் வர வேண்டியது இருக்கு. உங்களுக்கே தெரியும், நான் அடிக்கடி இங்க வந்துட்டு போக முடியாது. அப்படி வந்துட்டு போனா என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அங்க வர முடியாது. ஏன்னா அது சிவசங்கரிக்கு பிடிக்காது. அதனால உரிமையா நான் உங்களை எங்களோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற நீ? இதெல்லாம் சரியா வருமா? அருவி, நான் எப்படிமா சம்மந்தி வீட்டிலலாம் வந்து தங்க முடியும்? அதெல்லாம் நல்லா இருக்காதுமா. இல்லை, நீங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நாங்கள் விருப்பப்பட்டு தான் உங்களை கூப்பிடுறோம். அருவியோட விருப்பத்தை நிறைவேற்றுறது
என்னோட கடமை. நீங்கள் எங்களுக்காகலாம் வர வேண்டாம், அருவிக்காக வரலாம்ல. ஆமாப்பா, நான் அத்தைக்கிட்டயும் சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டேன். அங்க எல்லார்கிட்டயும் அத்தையே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அங்க வந்தா உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்க வாங்கப்பா ப்ளீஸ். அருவி, சங்கரி எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லா தெரியும். அவளை கேட்காம என்னால வர முடியாதுமா. அப்படியே அவகிட்ட கேட்டாலும் அவ கண்டிப்பா விடமாட்டா என்ன. நீங்க எதுக்குப்பா அவங்க கிட்ட கேட்கணும்? நீங்க எங்க தங்கணுங்கிறது உங்களோட விருப்பம். கொஞ்ச நாள் என் பொண்ணோட இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க. அருவி, அதெல்லாம் சரியா வராது. அவர் இப்பவே நம்ம கூட வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வர்றதெல்லாம் நடக்காத காரியம். இப்பவே அவர் நம்ம கூட வரணும். எதுவாக இருந்தாலும் அப்புறமா அவர் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டோம்.